அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு பொங்கலை பார்க்க எல்லாரும் வாங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் பொடி மிக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். மணி 12 ஆயிடுச்சு. ஸோ அது வந்து சூரிய பொங்கலா இடிஞ்சு நான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருக்கணுமா, எழுந்திரிச்சிட்டு நான் செய்யணுமா, இதே அவங்க ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறா. அதனால சரி நம்ம 3 மணிக்கெலாம் எழுந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஃபோராக வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டோம்னா அவன் நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அதனால நான் கொஞ்சம் இதுக்காக இந்த வேலைகள் என்று நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? 3 மணிக்கு இவன் எழுப்பி நான் எதுவும் வேலை வாங்க கூடாது அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு அவனால என்ன வேலை பார்க்க முடியுமோ அந்த வேலையை மட்டும் தான் பார்க்கணும். எக்ஸசைஸ் வேலை பார்க்கலாம் சார். இதே பூ கட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த பொங்கல் முடிஞ்சு மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் இந்த vlog பார்த்துங்க. உங்களுக்கு பொங்கல் எப்படிலாம் போணுச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பண்ணிடுங்க. அப்புறம் உங்க ஹஸ்பண்ட்லாம் உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்க பொங்கல் அன்னைக்கு அப்படின்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ஏன் பொண்டாட்டி தான் இந்த மாதிரிலாம் வேலை வாங்குறாளா அப்படின்னு கொஞ்சம் எனக்கு தகவல் சொன்னீங்கன்னா அடுத்த ஏதாவது அடுத்த ஃபெஸ்டிவல் வரும்போது அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அப்பலாம் பண்ண வேலை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த ரீசன் சொல்லிட்டு உட்கார்றதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அப்படி யாராவது சொன்னீங்க நக்கு நசுக்கி கொடுங்க. அதான் சரி, நான் நீ வந்து அழகா மடிச்சு வச்சுக்கிறேன். மேடம் இப்பவே கோல போட போறாங்கன்னா என்ன கதைன்னு தெரியல. நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மாடு நிறைய வரும். அதனால சின்ன குழம்பு போடுது இல்லையான்னு சொல்லியிருக்கேன். போட்டு வேஸ்டா இருக்கக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணி இந்த ஏரியால மனுஷங்க நடமாட்டம் இருக்கோ இல்லையோ மாடு நடமாட்டம் நிறையவே இருக்கு. அது தப்புக்கு நடந்துட்டு போயிட்டு வந்துகிட்டு அரிசி மாலை வேற கோலம் போடுறோமா, அரிசியை திங்கிறன்னு சொல்லிட்டு கோலத்தை சேர்த்து திங்கிற போகுதுன்ற ஒரு பயம் வேற ஒண்ணு. ஆமா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல சிமெண்ட் அந்த பால்கனி மாதிரி இருக்கும், அந்த வீட்டுல இருந்தோம் இல்லையா. அதனால அங்க அவ்வளவா கோலம் போட முடியாது. போட்டாலும் நம்ம லியோ பையன் வந்து கோலமே போட முடியாது. கோலம் போட்டா கோலம் போடலாம், கேட்டு போட்டுருவோம், சார் வந்து வெளில போக. இங்க என்ன இன்னொரு பிரச்சனை என்னன்னா மாடு பிரச்சனை இருக்கு. கட்டி சொல்றீங்க முதல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலி எங்க ஊர்ல மண்ணுல கலப்பாங்க. என்னன்னா கோலமாவே மிக்ஸ் பண்ணி வீட்டுல வச்சு பண்ணுன்னா ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மணல் எடுத்துட்டு வந்து எங்க வீட்டுல தலை கூடலாம் அங்க வேலை ஓடிட்டு இருக்கும். எங்க அம்மா என் மாமியார் சுழியும் கிளியெல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்க பண்ற எல்லா ரெசிபி விட அந்த சுழியும் ரெசிபி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அங்க போனோம் எனக்கு போகணும்னு ஆசைதான் கழிச்சாங்க. என்னன்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டைட்டு. அங்கே போனால் நம்ம ஊருக்கு போனோம்னாக்கா நம்ம கையில் கொஞ்சம் நான் அப்படிதான் எங்கள் ஊருக்கு போனால் என் கையில் காசு இருக்கணும், அவங்களுக்கு செய்யணும். அவங்கள்ட்ட போயிட்டு நான் இது பண்ணேன். இது வரைக்கும் அப்படி இருந்ததே இல்லை. காசுலாம் போகவே மாட்டேன். ஆனால் எங்கள் அம்மா அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு என்னன்னா என்னோட ஹேபிட் அது. நான் போனால் ஏதாவது அம்மாவுக்கு வாங்கி தரணும், செய்யணும். அட்லீஸ்ட் ரொம்ப இல்லைன்னா கூட 1000 ரூபாய் ஏதாவது ஒரு வீட்டுக்கு திங்ஸ் வாங்கி கொடுத்துருவேன், ஏதோ ஒன்று பண்ணிடுவேன். கையில் காசு இல்லாமல் எனக்கு போகிற மைண்டே இல்லை. பொங்கலுக்கு வந்த காசு கூட வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு அவங்க நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டோம். அதுவும் இல்லாமல் நான் தீபாவளிக்கு இல்லைன்னா பொங்கலுக்கு வந்து சுதாவுக்கு இங்கே சாமி கும்பிட்றதெல்லாம் நான் வேண்டியிருந்தேன். அது வந்து 1 வருஷமா செஞ்சேன். போன வருஷம் செய்ய முடியல, ராகேஷ் வீட்டுக்கு போயிட்டேன் பொங்கலுக்கு. தீபாவளிக்கு இங்கே நம்ம வீட்டுக்கு போயிட்டேன். சரி இந்த வாட்டி நம்ம வீட்டில் செய்வோம் சுதாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றது, நெக்ஸ்ட் இயர் பொங்கல்னா ஊருக்கு போகலாம். என்ன சொல்றீங்க? ஓகே, அடுத்து என்ன பண்றோம்னு சொல்லிட்டு vlog ஸ்கிப் பண்ணுங்க. ஃபுல்லா பாருங்க. இதுதான் நம்ம சேனல். நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே திவ்யா, என்ன செய்யற திவ்யா? எம்டி கோலம் போடுறேன். எம்டி கோலம் போடலடி, பானை வரைஞ்சிக்கிட்டு இருக்க. கோலம் வேற பானை வேற, கன்ஃபியூஸ் ஆயிட்டா. என்னத்தையும் மறந்துட்டா தானே. நானே போறதே பெரிய விஷயம்.
ஏன்னா இப்படி பண்றீங்களோ என்னையே தெரியல. இது தவிக்கிற தவி, உன் புள்ள தவிக்கிற தவி. என்னமோ இது வந்து கோலம் போடுறது மாதிரி. காய் பொங்க பானை அப்படி நிற்கிது, என்னன்னு தெரியலை. 1 மணிக்கு என்னை வாடா கோலம் போடணும் வெளில வந்து உட்காடுறாங்கிறான். அடுத்து போய் தூங்கணும், வா மணியாவது. நானே பானை வர 1 மணி ஆயிடுச்சு, ஒழுக்கமாக வந்து தூங்கு. பானை போடுறாளாம் பானை. அதான் ஊரில் உள்ளவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா நீயும் ஒன்று பண்ணணும்னு முயற்சி பண்ணி என்னை சாவடிக்கிற குத்த வச்சு உட்காந்து. காய்ஸ் தெரியாமல் வந்து திவ்யா வந்து பொங்க பானை போட சொல்லிட்டேன். இந்த வீடியோவில் எப்படி இருக்கு பாருங்க பொங்க பானை. இதில் எப்படி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க. பொங்க பானையை குட்டியாக போட்டு வச்சிருக்கிறா. எம்ல ஒரு வகுடு என்ன வெடிச்ச மாதிரி இருக்கு, இந்த பக்கத்து வெடிச்சது மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் என் பொண்டாட்டி, போடவே தெரியாமல் போடுறான். ஓகே சந்தோஷம். போடு திவ்யா செல்லம், நீ போடுறது தாண்டி கோலம் போடுற. என் பட்டு என் பட்டு என் பட்டு இல்லையா. ஃபினிஷிங் டச் வந்து பொங்க பானையும் கரும்பும் கொண்டு வந்துட்டான் திவ்யா. வெரி குட்மா செல்லம். போடுற என் பட்டு, போடுற என் பட்டு. மூஞ்சில 2 போட போகிறேன், வந்து கலர் போட போகிறான் என் பொண்டாட்டி. இப்போ போடுற என் பட்டு. பிங்க் கலர் எங்கம்மா கொடுக்க போகிறேன்? என் மூஞ்சில தான் இப்போ கொடுக்க போகிறேன் நான், பாரு. அது சரி, பனி எப்படி பெய்து போறியம்மா. காய்ஸ் பனி அடிக்கிற பனியில் ஒரு ஆளாக போட்டுக்கிட்டு இருந்தானா நாளைக்கெல்லாம் உடம்பு சரியாக போயிடும். அதனால் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்ட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் காய்ஸ். அப்போ தான் 2 பேரும் சீக்கிரம் தூங்க முடியும். போமாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மறுபடியும் 3 மணிக்கு வெளுப்புவாளே, சீக்கிரம் பட்டு சீக்கிரம் எழுந்திருக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்படி பண்ணுறீங்க. இந்த கலர் இதுக்கு போடலாம் மாட்டிருக்கேன், கரும்பு தண்டுக்கு. எந்த கலரு? இந்த கலரு கரெக்டாக இருக்குங்களா? கரும்பு தண்டுக்கு. கரும்பு தண்டு பச்சை கலர்ல இருக்குது உங்களுக்கு. அங்கங்கே போட்டுட்டாப்ப போடு, காசா பணமா போடு, யாரும் நமக்கு போகுது. கமெண்ட்ல கழுவி தந்தா சரி. கமெண்ட்ஸ்ல ஏன் கழுவி விட்டுருவாங்க? காய்ஸ் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுறோம். நீங்கள் என்ன பொங்கலை இப்படி வச்சுருக்கீங்க அப்படி வச்சுருக்கீங்க, பொங்க பானையை இப்படி போட்டிருக்கீங்கலாம் கிழிஞ்சி பண்ணக்கூடாது எங்களை வச்சு. யாராவது எனக்கு கிழிஞ்சி பண்ணிங்கன்னா டென்ஷன் ஆகிடும். நானே கோலம் போட்டு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிவிடுறேன். அங்குடி அங்கிட்டு போடி. இந்த அடுத்தாத்து சங்கதியா கரெக்டாக போகிறான் அடி. நான் உன்னை பார்த்ததுன்னு சொல்லுவேன், அவனை பார்க்கவே இல்லை. மணி 1:10 ஆகுதுடி. சரி, இன்னும் 2 மணி நேரம் தூங்குவேன். போதும் சும்மா. இது போட்டு வண்டி மாடு மிதிச்சுட்டு போகுது இல்ல. ப்ளூ கலர் இருக்குடி, அந்த கலரு அந்த கலர் இருக்கு. இந்த ப்ளூ இருக்கு, டார்க் ப்ளூ, அது கரும்புல போட்டு விடு. தண்டுக்கு போட்டா லைட்டா போடணும். இது ஒண்ணு தானே, இது போட்டா டார்க் ப்ளூ போடு. இதுவா? அதுதான் கரெக்டா இருக்கும். இந்த கலர் ஒண்ணா? இதுல 2 கலர் ஒரே மாதிரி. ஒரு வழியாக ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டேன் கைஸ். இந்த டெக்கரேஷன் நான் தான் கொடுத்தேன் பொங்கலுக்கு, அந்த பொங்கல் வலியறதுக்கு. நைஸ் டி திவ்யா, சூப்பர். திவ்யா
வீடியோவில் பார்க்கும்போது அழகாக இருக்குது. பானை தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஒன்றை மாதிரியே குட்டியாக போட்டு வச்சுருக்குற பானையை. ஃபைனலி ஹாப்பி பொங்கல் எழுதுறா திவ்யா. அழகாக போட்டாச்சு. ஏதோ அவளுக்கு தெரிஞ்சதை போட்டா. திவ்யா நடுவில் கூட அந்த டெக்கரேஷன் கொடுக்கலாம் திவ்யா, நல்லாயிருக்கும். நான் ஒரு டெக்கரேஷன் கொடுக்குறேன் இருங்க கைஸ். டெக்கரேஷன் கொடுத்துட்டேன். கோலத்துக்கு நடுவில் அந்த வெள்ளை வெள்ளையாக கோடு போட்டிருக்கோம், அதுதான் டெக்கரேஷன். எப்படி ஹாப்பி பொங்கல் திவ்யா, ஹாப்பி பொங்கல் சொல்லு திவ்யா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஓஹோ, இது என்னம்மா 2000? கஷ்டப்பட்டு போட்டு மாடு மிதிச்சிட்டுனா மனசு கஷ்டமாக இருந்து திவ்யாவுக்கு பாவம். கவலைப்படாது திவ்யா, நான் வீடியோ கேட்சப் பண்ணிட்டேன். உனக்கு மெமரிஸ் அது இருக்கும். வாழ்க்கையில் கோலம் போட முடியும், இது என்ன நியாயமாக இருக்குது? வாக்கப்பட்ட கோலம் போட்டுத்தே ஆகணும். ஏன் கோலம் போடுறதுக்கு வாக்கப்படுறாங்க? சரி வா தூங்கலாம். முடிஞ்சு ஒரு வழியா. கைஸ் பாருங்க கைஸ், பூட்டிக்கின்னு வச்சு 1:30 மணிக்கு சாவடிக்கிற கைஸ். முடிஞ்சிட்டியா? இந்த நடுவில் இந்த வாசக்குள்ள மட்டும் லைட்டாக பாட்டு அதில் போட்டால் இருக்காது. திவ்யா போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ். என்ன திவ்யா? ஏன் திவ்யா என்ன பண்ணுற? பொட்டனை முடிச்சுக்கிட்டு இருக்க? ஏண்டி ஏம்டி? லியோ பாருங்க கைஸ், அங்கே கண்ணை பாரு, கண்ணை பாரு லியோ. வை வெளிச்சத்துக்கு இருக்கும். அழகா போட்டுட்டா. ஸ்டார்ட் நியாவ் போட்டுட்டா. இங்கே வரையும் போட்டுட்டா கைஸ், இங்கே வரையும் போட்டுட்டா. அழகு பாருங்க கைஸ். மணி 1:45 ஆயிடுச்சு. ஏம்டி மணி 1:45 ஆயிடுச்சு, வா தூங்கலாம். வா வா. மார்னிங் ஆல். ஸோ காலையிலே 4 மணிக்கே எழுந்திரிச்சு திவ்யா சுடு தண்ணி போட்டு குளித்து அங்கே பாருங்கள் பாத்திரத்துக்கு போட்டெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிட்டான். நான் தான் லேட்டு. நான் 5:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ சாரி, சில சீக்வன்ஸ் எடுக்க முடியல. ஒன்றும் இல்லை, அவள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பொட்டு வச்சுருக்கிறா, அவள் தான். ஸோ நைட்டே நான் சாமிக்கு பூவெல்லாம் போட்டேன், அது மட்டும் எடுக்கல. இதுக்கப்புறம் அப்படியே கன்னியாகவும் வ்ளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பண்ணுறீங்க மேடம்? மேலே எடுத்துகிட்டு போகணுமா? கரெக்டா வரேன். காய்ஸ் மாடியில் தான் பொங்கல் வைக்க போகிறோம். அப்போ தான் இங்கேருந்து சூரியன் வரும்போது கரெக்டாக இருக்கும். வாசலில் தான் வைக்கலான்னு பார்த்தோம், ஆனால் இங்கே வச்சா அழகாக இருக்கும். நம்ம மாடி அழகாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே வச்சா நீட்டாக, அதே மட்டும் இல்லாமல் இங்கேருந்து அங்கே சூரியனை பார்க்க கரெக்டாக இருக்கும்னு இங்கேயே திவ்யா ரெடி பண்ணிட்டா. எனக்கு ஏன் இழப்பு வாங்குதுன்னா அங்கே பாருங்க, அன்னைக்கு ஏன் தூக்கிட்டு வந்தால் தான். திவ்யா இங்கே பொங்கப்பானை சூப்பராக போட்டிருக்கிய. பொட்டு வச்சிட்ருக்கா காய்ஸ் அடுப்புக்கு. இந்த கல்லை தான் திருட போய் நைட்டு லேட்டாக வந்தேன் லைவுக்கு. பொட்டு வைத்து கொண்டே இருக்கின்றாள். கோலம்லாம் போட்டு ரெடியாக இருக்கு. அடுப்பை எடுத்து வைக்க ஆரம்பித்து விட்டாள். அடுப்பை வச்சுட்டாங்க மேடம் ஒரு வழியா. என்னடி தேடுறேன்? பிள்ளையார் பிடிக்க போகிறாங்க திவ்யாம்மா. என்ன திவ்யாம்மா? இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? ஏம்டா டேய் பொங்கலா வைக்க போகிறேன்.
பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு காய்ஸ். நம்ம வீட்டு பொங்கல், உங்கள் வீட்டு பொங்கல்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பொங்கல் அப்புறம் வந்து வாழைக்காய் செஞ்சுருக்காங்க, சாம்பார் செஞ்சுருக்காங்க, எல்லாமே ரெடியாக ப்ரிப்பேராக இருக்குது. பட் ஆனால் ஏன் வெயிட் பண்ணுறோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, 9 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம், 9 to 10:30 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுறோம். இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது 9 மணி ஆகிறதுக்கு. டான் 9 மணி ஆனாலும் நம்ம வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே, வாங்க சாமி கும்பிட போகலாம்.
Radish. DJ Love Radish.
காலையிலே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ பொங்கல் அடிச்சு நவுத்தணும். திவ்யா வேற பயங்கரமா பசிக்கு 5 மணிக்கு எழுந்துச்சு. கற்பூரம் அணுகான சாப்பாடு எனக்கு ரொம்ப குட்டி வீடு பயங்கர பசி. ஓகே गाइस, நம்ம வீட்டு பொங்கல் செலிப்ரேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல நீங்க செலிப்ரேஷன் எப்படிலாம் கொண்டாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதையுமே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்களா இல்ல ஹெல்ப் பண்ணலையா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பொங்கல் வச்சிருக்கோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து தனியா பொங்கல் வச்சிருக்கோம். ஏன்னா பொங்கல் அப்பெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் நாங்க ராகவி அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இந்த இயர் வந்து ராகவி அம்மா இல்லை, அம்மா வந்து என்னால் முடியல சாமி, ரொம்ப டயர்டாக இருக்குது, மலைக்கு போயிட்டு வந்து ஸோ டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அம்மா ஊருக்கு போனதுனால நாங்கள் 2 பேரு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தைத்திருநாளை கொண்டாடி இருக்கிறோம். ஃபோன் பண்ணி கேட்டு தான் பண்ணோம். பட் இருந்தாலும் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் அந்த சூரிய பகவான் பார்த்துக்குவாரு அப்படின்ற அவர் மேல வார்த்தை போட்டு எங்களால முடிஞ்ச அளவு நிறைவா கொண்டாடணும். ரொம்ப ஹாப்பியா, எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏதோ ஒரு மாதிரி புதுசா கல்யாணம் உண்மையாவே ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் சத்தியமாக கைஸ், இதெல்லாம் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்பில் நான் இதெல்லாம் வந்து பண்ணுவேனா அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாமே எனக்கு நிறைவாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது குறைகள் இருந்தால் நான் சூரிய பகவான் பார்த்துக்கணும், அவகிட்ட நாங்கள் ஒப்படைச்சிட்டோம். ஓகே கைஸ், உங்க வீட்டு பொங்கல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் பொண்டாட்டி. ஹாப்பி பொங்கல். பை பை. உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல். பை பை. அப்படியா? நான் தான் கொடுப்பேன். பை பை. Love you all.